நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஐபிஎல்ல 12வது மேட்சான ஜிடி வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்குக்கான டீமும் மெகா கிராண்ட் லீக்குக்கான டீம்ஸும் நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது போக பிச்சு சம்பந்தமான எல்லா இதுமே வந்து பாத்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், பிச்சோட பவுண்டரி லைன், பிச்சோட வியூ எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போல நீங்க இன்னமும் விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு 100 ரூபாய் ஒரிஜினல் கேஷ் வந்து ஆட் ஆயிரும். கேஷ் போனஸ் கிடையாது. புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு 100 ரூபாய் ஒரிஜினல் கேஷ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிடுவாங்க. அது போக நமக்கு வந்து கிராண்ட் லீக் ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து ஐபிஎல் மேட்சுக்கு ஃப்ரீ கிவ் அவே எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ மறக்காம எல்லாருமே இந்த ஆஃபர்ஸ் வந்து பயன்படுத்திக்கோங்க. குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்கும். அதனால புதுசா ஜாயின் பண்றவங்க வந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்பவே ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்குறோம். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே இந்த பிச்சை பத்தி தெரியும். ஸோ அகமதாபாத்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ பிச்சோட பவுண்டரி லைனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்பேர் டு அதாவது பாத்தீங்கன்னா மத்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஆஃப் சைட்ல இல்ல லெக் சைட்ல ஏதாச்சும் ஒண்ணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து போடுவாங்க. சோ பிச்சை பொறுத்த வரைக்கும் 66 மீட்டர், இங்க வந்து பாத்தீங்கன்னா 63 மீட்டர். சோ அதான் அங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஃபேவரட்டான பிச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது அதுக்கிட்ட ஸ்பின்னர் விக்கெட்டே எடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. அதே மாதிரி ஓரளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை ஸ்கோர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. பிச்சோட வியூவை பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து விரிசல்லாம் அதிகமா இருக்கும். அண்ட் ஸ்ட்ரைட்ல மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட, மற்றபடி ஆஃப் சைட் லெக் சைட்லாம் லாஸ்ட் மேட்ச் வந்து ரொம்பவே கம்மியா தான் வந்து பாத்தீங்கன்னா பவுண்டரி லைன் போட்டு கொடுத்தாங்க. அண்ட் ரீசெண்டா நடந்த மேட்சோட ரிசல்ட் வச்சா பார்த்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும், ஜிடி வெர்சஸ் எம்ஐ மேட்ச். ஸோ ஜிடி வந்து ஒரு 168 ரன் தான் ஸ்கோர் பண்ணாங்க. அண்ட் எம்ஐ வந்து 162 ரன் தான் ஸ்கோர் பண்ணாங்க. சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 13 விக்கெட். எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான பிச்சா தான் இருக்கும். ஸ்பின்னர் வந்து விக்கெட்டே எடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஸ்பின்னர்ஸும் ஈக்குவல் பண்ணலாம். பட் ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி குறிப்பா இந்த கிரவுண்ட்ல வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் நல்லா வின் பண்ணிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் வின் பண்ணிருக்காங்க லாஸ்ட் இயர் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா நீங்க ரெக்கார்ட் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டோட்டலா இது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மேட்ச் தான் நடத்திருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் 150 169க்குள்ள 2 இன்னிங்ஸ் அடிச்சிருக்காங்க. ஹை ஸ்கோர் ஜிடி, லோ ஸ்கோர் வந்து எம்ஐ. 170 180 உங்களோட எதிர்பார்ப்பு ஸ்கோரா நீங்க வச்சுக்கலாம். அண்ட் இன்னைக்கு மேட்சுக்கான கிவ் அவேல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து யார் வின் பண்ணுவா, ஜிடி வெர்சஸ் எஸ்ஆர்எச் யார் வின் பண்ணுவான்னு சொல்லுங்க. அண்ட் யார் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான விக்கெட் எடுப்பா, அண்ட் யார் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுப்பா அப்படிங்கறது வந்து கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. வீடியோவை லைக் பண்ணிருங்க. அண்ட் இப்போ வந்து ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 2 டீமே ஆடி இருக்கிறாங்க. இதுல ஜிடி 2 வின் பண்ணி இருக்கிறாங்க. தோல்வி வந்து பாத்தீங்கன்னா 1, ஹை ஸ்கோர் 199, லோ ஸ்கோர் வந்து 162. எஸ்ஆர்எச் ஜிடி கிட்ட ஒரு டைம் வின் பண்ணிருக்காங்க, 2 டைம் தோத்துருக்காங்க. 195 ஹை ஸ்கோர், 154 லோ ஸ்கோர். ஸோ 2 டீமுக்குமான லோ ஸ்கோரை வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப கேவலமா தோக்கல. 3 மேட்ச்ல அவங்களோட லோ ஸ்கோரே 162 தான் எஸ்ஆர்எச் கிட்ட, இவங்களுக்கும் 154 இருக்கு. ஸோ அதனால ஓரளவுக்கு 2 டீமுமே ஸ்ட்ராங்கா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் பார்த்துக்கலாம். இந்த டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா பவுலர்ஸோட பேட்டில் வந்து இல்ல, பெருசா யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆனது இல்ல, விக்கெட்டும் நிறைய விட்டது இல்லை இந்த பிளேயர்ஸ். அதனால பவுலர்ஸோட பேட்டில் கிடையாது. நம்ம டைரக்டா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸை ஓபன் பண்ணக்கூடியது சுக்மன் கில்லும் விருத்திமான் சகாவும் தான் பாத்தீங்கன்னா இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாங்க. இதுல வந்து 2 பேருமே என்ன பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ். அதாவது கில்லு வந்து முதல் மேட்ச்ல 31 ரன், 2வது மேட்ச்ல 8 ரன். விருத்திமான் சகா முதல் மேட்ச்ல 19, 2வது மேட்ச்ல 21 ரன். அது போக விருத்திமான் சகாக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் கூட அவருக்கு இருக்குது. ஆனா சுக்மன் கில்ல நீங்க எடுக்காம ஒரு உங்களுடைய ஸ்மால் லீக் டீம் அப்படிங்கிறது கிரியேட் பண்ண முடியாது. அதனால
நீங்க அவர் என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் லிஸ்ட்ல நீங்க கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா விருத்திமான் சகாக்கும் அந்த ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு. அந்த முதல் 6 ஓவர் பவர் பிளேல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவரால் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணி கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால நீங்க வந்து தாராளமா விருத்திமான் சகாவுக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து ஒன் டவுன் ஆடக்கூடிய சாய் சுதர்சனும் பாத்தீங்க அப்படின்னா முதல் மேட்ச் 45, ரெண்டாம் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 37. அதாவது சாய் சுதர்சன் வந்து அவுட் ஆகிறது கஷ்டம். ரொம்ப பொறுமையா எப்படி கெயின் வில்லியம்சன் ஆடுவாரோ அந்த மாதிரி ரொம்ப பொறுமையா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கொடுக்காம ஒரு ரொம்ப அதிரடி ஆட மாட்டார். இப்போ ஒரு 50 பால், ஒரு 40 பால்ல 45, ஒரு 30 பால்ல 37, இந்த மாதிரி தான் எக்கனாமி ரன் ரேட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பட் நல்லா ஸ்கோர் பண்ணுவாரு. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்சனுக்கும் நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து தைரியமா கொடுக்கலாம் உங்களுடைய டீம்ஸ்ல. அடுத்து ஒமர் சாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர். முதல் மேட்ச்ல 17 ரன் பிளஸ் 2 விக்கெட். ரெண்டாவது மேட்ச்ல சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணல. பட் இருந்தாலும் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் 11 ரன் ஸ்கோர் பண்ணாரு. 3 ஓவர் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கிட்டே கொடுத்திருக்காங்க. இனிஷியல்ல அந்த ஸ்டார்டிங் பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா ஒமர் சாய் தான் வந்து பவுல் பண்றாரு. அந்த 1வது ஓவர் முகமது ஷமியை ரீப்ளேஸ் பண்ண மாதிரி 3வது ஓவர் 5வது ஓவர் இந்த மாதிரி பவர் பிளேல அவர் தான் பவுல் பண்றாரு. பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனாலே நம்ம வந்து ஒமர் சாய்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து டேவிட் மில்லர். முதல் மேட்ச் வந்து 12, ரெண்டாம் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 21. டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நிறைய பேர் ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியா தான் இருக்கும். ஒரு 10 பேர் விளையாடுறாங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு மேக்சிமம் ஒரு 2 பேர் வேணா வந்து பாத்தீங்கன்னா டேவிட் மில்லரை ட்ரை பண்ணுவாங்க தவிர மற்றபடி வேற யாரும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா டேவிட் மில்லரை வந்து போக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நீங்க ஒரு ரிஸ்கான ஆப்ஷன்ல வேணும்னா நீங்க வந்து டேவிட் மில்லரை வந்து போக்கஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஸ்மால் லீக்ல நீங்க கட்டாயம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் நீங்க ரிஸ்கான ஆப்ஷன்ல போக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிஸ்கான ஆப்ஷன் அப்படின்னா நீங்க வந்து சரி சாய் சுதர்சனுக்கு பேல நீங்க மில்லரை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சேஃபான பிளேயர் சாய் சுதர்சன். ஆனா அதுக்கு பேல ரிஸ்கான ஆப்ஷனா சாய் சுதர்சன் உங்க டீம்ல தூக்கிட்டு மில்லரை கூட நீங்க போட்டு பார்க்கலாம். அது உங்க கையில தான் இருக்கு. அடுத்து விஜய் சங்கர் வந்து பாத்தீங்கன்னா முதல் மேட்ச் 6, ரெண்டாம் மேட்ச் 12. ஸோ ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் விஜய் சங்கர் வந்து யாருமே போக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க அதனால கிராண்ட் லீக்ல மட்டுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா போக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஎல்ல மட்டுமே விஜய் சங்கரை போக்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ராகுல் திவாட்டியா பாத்தீங்க அப்படின்னா முதல் மேட்ச்ல வந்து 22, ரெண்டாம் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 6 ரன் தான் ஸ்கோர் பண்ணாரு. பிளஸ் திவாட்டியாவுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து 7வது பவுலிங் ஆப்ஷன்ல தான் வர்றாரு. 5 ப்ராப்பரான பவுலிங் வச்சிருக்காங்க. 6வது வந்து ஒமர் சாய், 7வது தான் திவாட்டியா வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் வர்றாரு. அப்படிங்கும் போது 7வது பவுலிங் ஆப்ஷன்ல வந்தாலும் அதிகபட்சமா 2 ஓவர் போட முடியும். அதுக்கு மேல அவரால் பவுல் பண்ண வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கிராண்ட் லீக்ல வேணா நீங்க வந்து போக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 6 டீம் போடுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 டீம்ல ட்ரை பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்து வந்து ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம். நீங்க கண்ணை மூடிட்டு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துடலாம். அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயரா இருப்பாரு. முதல் மேட்ச் 4 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. ரெண்டாம் மேட்ச் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட் எடுத்துட்டாரு. உமேஷ் யாதவ் முதல் மேட்ச்ல 2 விக்கெட், ரெண்டாம் மேட்ச்ல எதுவும் பெருசா பண்ணல. பட் இந்த மேட்ச் உமேஷ் யாதவ் ஆடுறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. பட் பார்க்கலாம் யார் அந்த இடத்த ஒருவேளை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ உமேஷ் யாதவ் கிராண்ட் லீக்ல மட்டுமே போக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியும் உமேஷ் யாதவரை யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்லாம் ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி தான். அடுத்து ஸ்பென்னர் ஜான்சன் லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர். ஸ்டார்டிங்லயும் அட்டாக் பண்றாரு, அந்த டீமோட டெத்லயும் அட்டாக் பண்றாரு. விளாண்ட 2 மேட்ச்மே பாத்தீங்கன்னா விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. முதல் மேட்ச் 2 விக்கெட், ரெண்டாவது மேட்ச் வந்து 4 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட். டீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு ரிஸ்கான ஆப்ஷன்ல வேணும்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஜான்சனை வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் மோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிடியோட டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர். நல்ல விக்கெட் எடுத்திருக்காரு. முதல் மேட்ச் 2, ரெண்டாம் மேட்ச் பாத்தீங்கன்னா 1. ஸோ ஸ்பென்னர் ஜான்சனுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா மோஹித் சர்மா விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் முதல் மேட்ச் வந்து 1 விக்கெட், ரெண்டாம் மேட்ச் 1 விக்கெட் ஸ்கோர் பண்ணி மினிமம் 3+ ஓவர் வந்து கண்டிப்பா பவுல் பண்றாரு. ஸோ நீங்க கொஞ்சம் சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ரிஸ்கான ஆப்ஷன்ல நீங்க சூஸ் பண்ணுங்க. ஏன்னா சாய் சுதர்சனை நம்ம சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எடுக்க மாட்டாங்க. எல்லாருமே எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் பாத்துக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ட் வைஸா பாத்தீங்க அப்படின்னா உங்க டீமுக்கு சுப்மன் கில்லி அண்ட் விருத்திமான் சகா, அடுத்து சாய் சுதர்சன்,
அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா ஒமர் சாய், அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரஷித் கான், அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா மோஹித் சர்மா. சோ இந்த 6 பேருமே பாத்தீங்கன்னா நீங்க கட்டாயம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸா இருப்பாங்க. அந்த ரிஸ்கான ஆப்ஷன் பிளேயரையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டேவிட் மில்லர், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரிஸ்கான ஆப்ஷன்ல நம்மளோட ஸ்பென்னர் ஜான்சன், அதுக்கு அடுத்து வந்து பார்க்கக்கூடியது சாய் கிஷோர். சோ இந்த 3 பேருக்குமே பாத்தீங்க அப்படின்னா அந்த 6 பேர் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அந்த 6 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு 2 பேருக்கு போயிடலாம். இந்த ரிஸ்கான ஆப்ஷன் உள்ள பிளேயர்ஸையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மில்லரை வந்து நீங்க சாய் சுதர்சனுக்கு போயில ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு ஒருவேளை சாய் சுதர்சன் அடிக்க மாட்டான், மில்லர் தான் நல்லா ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாய் சுதர்சனுக்கு போயில மில்லரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இன்னைக்கு வந்து எனக்கு மோஹித் சர்மா வேணாம், விக்கெட் எடுக்க மாட்டார், அந்த இடத்துல நான் ஸ்பென்னர் ஜான்சனை ட்ரை பண்றேன் அப்படின்னா அதுவும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்குதான் ரிஸ்கான ஆப்ஷன் சொல்றது. இப்ப அகைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா SRH டீம். ஸோ SRH டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ஹிஸ்டரி ஐபிஎல்லே வந்து பாத்தீங்க அப்படின்னா RCB தான் அதிகமா ஸ்கோர் வச்சிருந்தாங்க. இப்போ அதை பிரேக் பண்ணி நல்ல ஒரு டாப் கிளாஸா வந்து பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து சூப்பரா இருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச்ல மட்டுமே MIக்கு SRHக்கு 38 6 நினைக்கிறேன். மேட்ச் பார்க்க போனவனோட கதி செம்மையா இருந்திருக்கும். இப்படி ஒரு மேட்ச் வந்து அவன் லைஃப்ல பாத்துருக்க முடியாது, அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ 6லே பாத்தீங்கன்னா 38 6ங்கும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 180+ ரன் கிட்ட வந்திருக்கும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்திருப்பாங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது மயங்க் அகர்வாலும் ஹெட் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ மயங்க் அகர்வால் வந்து பாத்தீங்கன்னா முதல் மேட்ச்ல 32 ரன்னும், 2ஆம் மேட்ச்ல 11 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. மயங்க் அகர்வால் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ ரன் அந்த வரைக்கும் தான். அதாவது அந்த ஒருவேளை அந்த பவர் பிளே ஃபுல்லா ஆடினாரு, அந்த 6 ஓவர் ஃபுல்லா ஆடினாருன்னா ஒரு 30-40+ ரன் வரலாம். அதுக்குள்ள விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா GT கிட்ட வந்து கொஞ்சம் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து மயங்க் அகர்வால் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா ஷமி அந்த மாதிரி பவுலர் கிடையாது. ஷமி, ஹர்திக் பாண்டியா தான் முன்னாடி GTக்கு எடுப்பாங்க. இப்போ அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாக் வந்து அவங்ககிட்ட கிடையாது. உமேஷ் யாதவ் அந்த மாதிரி தான் போடுறாங்க. அதனால மயங்க் அகர்வாலை வந்து நீங்க வந்து கண்டிப்பா ஒரு ரிஸ்கான ஆப்ஷன்ல வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். வேணுங்கிறவங்க மயங்க் அகர்வாலை ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. ஹெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் ஃபார்ம் இருந்தாரு. வேர்ல்டு கப் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சும் பயங்கரமா ஒரு பால் கூட தட்டி ஆடன்னு நினைக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து வந்தா வருது போனா போகுது அவ்வளவுதான், அந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அடுத்து அபிஷேக் சர்மாவும் இந்த சீசன்ல வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. முதல் மேட்ச் 32 ரன்னும், 2ஆம் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 63 ரன்னும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் லிஸ்ட்ல வந்துருவாரு. ஏன்னா எல்லாருமே ஸ்மால் லீக்ல ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா 2 மேட்சா பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு, அதனால ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் மார்க்ரமுக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவரும் முதல் மேட்ச்ல 18, 2ஆம் மேட்ச்ல 42 ரன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து கிளேசன் சொல்லவே வேணாம், கண்ணை மூடிட்டு எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பிளஸ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வேற இருக்கிறாரு, அதனால கண்டிப்பா கிளாஸ்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அப்துல் சமட் மாதிரி பிளேயர் வந்து உங்களுக்கு 100 ரன் அடிச்சாலும் ஸ்மால் லீக்ல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால நீங்க தாராளமா அப்துல் சமட் மாதிரி பிளேயர் வந்து நீங்க டிராப் பண்ணிட்டு கூட போகலாம். பெருசா வந்து பேட்டிங்கும் ஆடினது இல்லை இது வரைக்கும். பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு 40 அந்த மாதிரி தான் அடிப்பார். ஸோ நீங்க கிராண்ட் லீக்ல வேணா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஷபாஸ் அகமதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் இருக்கு, கொஞ்சம் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல வந்து 3 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணாரு. ஏன்னா 2வது மெயின் ஸ்பின்னரா இருக்கிறதுனால. ஏன்னா வேற யாருமே ஸ்பின்னர் கிடையாது அவங்க டீம்ல. மார்க்கண்டே ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்பின்னர், 2வது வந்து பாத்தீங்கன்னா ஷபாஸ் அகமது தான் இருக்கு. அதனால மினிமம் 2+ ஓவர் போடலாம். ஒருவேளை SRH எல்லா மேட்ச் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணாலும் கிடையாது. முதல் மேட்ச் வந்து எப்படி KKR கிட்ட கொஞ்சம் இது பண்ணாங்களோ அப்படி மேட்ச்ல விக்கெட் விட்டாங்கன்னா ஷபாஸ் அகமதுக்கான பேட்டிங் சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ ரிஸ்கான ஆப்ஷன்ல நீங்க ஷபாஸ் அகமதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்மின்ஸ் அந்த டீமோட மெயின் பவுலரா இருக்காரு. எப்பெல்லாம் விக்கெட் தேவையோ அப்பெல்லாம் வந்து நல்ல MI கூட பவுல் பண்ணாரு. கண்டிப்பா கம்மின்ஸை பொறுத்த வரைக்கும் 24 பால் பவுல் பண்ணிடுவாரு. எப்படி பார்த்தாலும் 1 பால் 2 பால் நல்ல பால் போட்டாலும் விக்கெட் கிடைச்சிரும். ஸோ கம்மின்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்ல வந்துருவாரு. அதுக்கடுத்து உணர்கட் வந்து லாஸ்ட் மேட்ச் இறக்குனாங்க, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணதுனால இந்த மேட்ச் அகைன் பிளேயிங் லெவல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ உணர்கட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் அப்படிங்கும் போது கொஞ்சம் ரிஸ்க் தான், அவரெல்லாம் ட்ரை பண்ணும் அப்படிங்கிறதுனால. ஸோ கிராண்ட் லீக்ல வேணா உணர்கட்டு மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பூமியுமே பாத்தீங்க அப்படின்னா பூமி வந்து முதல் 2 மேட்சா 4 ஓவர் போலிங் பண்ணி ரொம்ப அந்த சீசன்ல முதல் 2 மேட்ச்ல அடி வாங்கிட்டாரு. ஸோ அதனால மேபி ஒரு கிராண்ட் லீக் அந்த மாதிரி லீக்ல வந்து ட்ரை பண்ணுங்க யாருமே ஸ்மால் லீக்ல. ஏன்னா பூமி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 60+% செலெக்ஷன்ல வந்தாரு. 2ஆம் மேட்ச் அதை விட கம்மியாச்சு, இப்போ 3ஆம் மேட்ச் அதை விட கம்மியாரு. ஸோ நட்டு லாஸ்ட் மேட்ச் வந்து
இன்ஜுரி நாங்க லைட்டா கையில இப்போ இந்த மேட்ச் மேபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நட்டு வந்தாருன்னா கண்டிப்பா நட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா டெத்ல அவர் தான் 2 ஓவர் அட்டாக் பண்ணுவாரு. மார்க்கண்டே கண்டிப்பா 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. மெயின் ஸ்பின்னர் அப்படிங்கிறதுனால இம்பார்ட்டன்ட் வந்து நீங்க தைரியமா வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் வைஸா பார்க்கும்போது ஹெட் முதல் ஆப்ஷன்ல இருக்காரு, 2வது அபிஷேக் சர்மா, 3வது வந்து பாத்தீங்கன்னா மார்க்ரம், அண்ட் 4வது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாசன், 5வது பாத்தீங்கன்னா கம்மின்ஸ், 6வது பாத்தீங்கன்னா நட்டு, 7வது பாத்தீங்க அப்படின்னா மார்க்கண்டே. சோ இந்த 7 பேருக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரிஸ்கான ஆப்ஷன்ல இன்னைக்கு கொஞ்சம் நீங்க போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மயங்க் அகர்வாலுக்கு மார்க்ரமுக்கு பதிலா அந்த 3வது ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர் மார்க்ரமுக்கு பதிலா ஒண்ணு மயங்க் அகர்வாலை வச்சு ட்ரை பண்ணுங்க, இல்ல அப்படின்னா சபாஸ் அகமது. இந்த 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து மார்க்ரம் பாயிண்ட்க்கு ஈக்குவலா வாங்கி கொடுக்கலாம், இல்ல கூட வாங்கி கொடுக்கலாம். அதனால நீங்க குறிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஷன்ல நீங்க வந்து வைக்க வேண்டியது மயங்க் அகர்வாலை மேபி ட்ரை பண்ணி பாருங்க. ஜிடியோட அட்டாக் ஒழுங்கா செட் ஆகல அப்படின்னா டப்புனு 6 ஓவர் ஃபுல்லா நின்னாலும் போதும் மயங்க் அகர்வால் வந்து ஒரு 30+ ரன் இல்ல 40+ ரன் ஸ்கோர் பண்ணிடுவாரு. அதனால நீங்க வந்து மயங்க் அகர்வால் வந்து மார்க்ரமுக்கு பதிலா ட்ரை பண்ணலாம். பட் மார்க்ரம் வந்து சேஃபான பிளேயர். ரிஸ்கான ஆப்ஷன்ல வேணும்னா நீங்க மார்க்ரமுக்கு பதிலா மயங்க் அகர்வால் உங்க டீம்ல வந்து செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும் என்ன மாதிரி டீம் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் சஹா, கில்லு, சுதர்சன், ஒமர் சாய், மோஹித் சர்மா அண்ட் ரஷீத் கான். இங்க பாத்தீங்க அப்படின்னா கிளாசன், மார்க்ரம், கம்மின்ஸ், நட்டு, மார்க்கண்டே. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு இது ஆப்ஷனும் வந்து நீங்க வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். மயங்க் அகர்வால ட்ரை பண்ணி பார்க்கலாம், சாய் சுதர்சனுக்கு மேல டேவிட் மில்லரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்ல அப்படின்னா நீங்க இந்த இடத்துல கூட மோஹித் சர்மாக்கு மேல ஸ்பென்னர் ஜான்சன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ரிஸ்கான ஆப்ஷன் வந்து கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம டீம் கிரியேட் பண்ணிருக்கிறது ஃபுல்லா சேஃபா போட்டிருக்கோம். ரிஸ்கான ஆப்ஷனையும் நீங்க வந்து தாராளமா உங்களுடைய டீம்ஸ்ல வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் கிளாசன், கில்லு, ஒமர் சாய், ரஷீத் கான், நட்டு இந்த 5 பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பிளேயர்ஸா வந்து பெஸ்டா பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. ட்ரம்ப் ஆப்ஷனா டேவிட் மில்லர், ராகுல் திவாட்டியா, அடுத்து ஜான்சன், அடுத்து அப்துல் சமாட், மார்க்கண்டே. இந்த 5 பேரையுமே கொஞ்சம் கவனமா போக்கஸ் பண்ண நினைக்கிறவங்க போக்கஸ் பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக் மாதிரி லீக்ல எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.